வணக்கம். சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் இராசரத்தினம் மதுசன். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். சிஐடி பணிப்பாளராக ஷானி அபேசேகர நியமனம். படகு கவிழ்ந்து கடலில் மாயமான மீனவர்களை மீட்கும் பணி தீவிரம். களத்தில் இறங்கிய விமானப்படை, இருவரின் சடலம் மீட்பு. பாரவூர்த்தி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்து, ஒருவர் பலி. பாத யாத்திரையின் நிறைவில் சோகம். கதிர்காமத்தில் பக்தர் திடீர் மரணம். அவசரமாக கூடவுள்ள பாராளுமன்றம் முக்கிய விடயம் தொடர்பில் ஆராய முடிவு. செம்மணி மனித புதைக்குழிக்கு நீதி கோரி பிரித்தானியாவில் போராட்டம். தமிழகத்திற்குள் ஊடுருவ முயன்ற 2 சிங்களவர்கள் உள்ளிட்ட 3 இலங்கையர்கள் கைது. இஸ்ரேலிலிருந்து இலங்கை திரும்பியவர்களுக்கான முக்கிய அறிவிப்பு. ஈழத்திலும் உறவுகள் பட்ட வலிகளை படைப்பாக்கிய பின்னரே என் தலை சாயும் இயக்குநர் கௌதமன் சூளுரை. இன்னும் 3 வாரத்தில் வெளியாக உள்ள சாதாரண தர பரீட்சை பெறுபவர்கள். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளராக சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் ஷானி அபேசேகர நியமிக்கப்பட்டுள்ளார். தேசிய காவல்துறை ஆணைக்குழுவின் அங்கீகாரத்தின் கீழ் இவர் நியமிக்கப்பட்டுள்ளார். பிரபல துப்பறியும் நபரான ஷானி அபேசேகர குற்றப்புலனாய்வு துறையின் இயக்குநராகவும் பணியாற்றியுள்ளார். ரக்பி வீரர் வசீம் தாஜூத்தின் கொலை, கொழும்பை சுற்றி 11 இளைஞர்கள் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டமை, பரதலட்சுமன் பிரேமச்சந்திர படுகொலை, ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க படுகொலை, ரத்து பஸ்வெல்ல துப்பாக்கிச்சூடு போன்ற விசாரணைகள் ஷானி அபேசேகரவின் மேற்பார்வையில் இடம்பெற்றன. அந்த சம்பவங்களுக்கு மேலதிகமாக ஷானி அபேசேகர ரோஜல் பார்க் கொலை, அங்குலான இரட்டை கொலை, உடதளவின்ன கொலை, மொஹமட் சியாம் கொலை போன்ற பல சர்ச்சைக்குரிய கொலைகளின் விசாரணையில் ஈடுபட்டு அதிகாரியாகவும் அறியப்படுகின்றார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் முன்னரே அறிந்திருந்தும் அது தொடர்பில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தகவல் வழங்காமை தொடர்பான குற்றச்சாட்டை முன்வைத்து ஷானி அபேசேகர கோட்டபாய ராஜபக்ஷ ஆட்சி காலத்தில் பதவி நீக்கப்பட்டார். பின்னர் மாவநிலையில் புத்தர் சிலைகள் சேதமாக்கப்பட்டமை தொடர்பில் விசாரணை செய்வதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களம் அந்த பகுதிக்கு சென்றிருந்த போது உத்தியோகபூர்வமாக அந்த விசாரணையை ஏற்காமல் ஷானி அபேசேகர அந்த இடத்திலிருந்து சென்றுள்ளதாகவும் குற்றச்சாட்டு சுமத்தி அவரை பதவி நீக்கம் செய்தது அப்போதைய அரசாங்கம். நாட்டில் இதுவரையில் இடம்பெற்ற குற்ற செயல்களை ஆராய்ந்து குற்றவாளிகளை விரைவில் சட்டத்தின் முன் நிறுத்துவது ஷானி அபேசேகரவின் பணியாக உள்ளது. தெவுந்தர மீன்பிடி துறைமுகத்திலிருந்து புறப்பட்ட மீன்பிடி படகில் இருந்த காணாமல் போன 4 மீனவர்களில் 2 சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இலங்கை கடற்படையினரால் குறித்த மீனவர்களின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்னதாக கடலில் கவிழ்ந்து 2 மீன்பிடி படகுகளிலிருந்து காணாமல் போன மீனவர்களை தேடும் பணிகள் இன்று காலை முதல் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இதற்காக பெல் 412 ஹெலிகாப்டரை விமானப்படைக்கு அனுப்புமாறு பாதுகாப்பு செயலாளர் அறிவுறுத்தியுள்ளார். தெவுந்தர மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற ஒரு மீன்பிடி படகும், மொரகல்ல பகுதியில் இருந்து புறப்பட்ட ஒரு மீன்பிடி படகும் நேற்றிரவு விபத்தில் சிக்கியுள்ளன. நேற்று மாலை நெவுந்தர மீன்பிடி துறைமுகத்திலிருந்து புறப்பட்ட படகில் 5 மீனவர்கள் இருந்துள்ளதாக நம்பப்படுகின்றது. இந்த நிலையில் ஒரு படகு ஒரு வணிக கப்பலில் மோதிய பின்னர் இந்த விபத்து நிகழ்ந்திருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகின்றது. விபத்தில் இருந்து ஒரு மீனவர் மீட்கப்பட்டு கரைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளார். மற்ற 4 மீனவர்கள் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து கடற்படைக்கு தகவல் அளித்த பின்னர் கடற்படை தேடுதல் நடவடிக்கைக்காக கப்பலை அனுப்பியுள்ளது. இதற்கிடையில் களுத்துறை மாவட்டத்தில் உள்ள பேருவளையின் மொரகல்ல பகுதியில் மீன்பிடிக்க கடலுக்கு சென்ற மீன்பிடி படகில் இருந்து 2 மீனவர்கள் காணாமல் போயுள்ளனர். காணாமல் போனவர்கள் அலத்கம பகுதியை சேர்ந்த 2 சகோதரர்கள் என தெரிய வருகின்றது. அவர்கள் தனுஷ மெரைன் என்ற சிறிய மீன்பிடி படகில் பயணித்ததாகவும் தெரிய வருகின்றது. இந்த நிலையில் தற்போது குறித்த மீனவர்களை மீட்கும் பணி தீவிரமாக முன்னெடுக்கப்படுகின்றது. வெள்ளவாய வீதியில் பாரவூர்தி ஒன்று வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த விபத்தின் போது பாரவூர்த்தியின் ஓட்டுநர் வெளியில் தூக்கி வீசப்பட்டதில் இவர் பாரவூர்த்தியின் அடியில் சிக்கி உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். உயிரிழந்தவர் பண்டாரவளி பகுதியைச் சேர்ந்து 34 வயதுடையவர் என தெரிவிக்கப்படுகின்றது. விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை வெள்ளவாயு காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். கதிர்காமத்திற்கான யாத்திரை மேற்கொண்டவர் மரணமடைந்த சம்பவம் ஒன்று நேற்றைய தினம் பதிவாகியுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, உடப்பு ஆண்டிமுனை சிக்கன் கொலனி வசிப்பிடமாக கொண்டு ரத்தினசாமி பொன்னம்பலம் என்பவர் கதிர்காம தளத்திற்கான யாத்திரையை மேற்கொண்ட நேரம் நேற்றைய தினம் மரணித்ததாக அவரின் குடும்பத்தினர் குறிப்பிட்டனர். கடந்த சில தினங்களுக்கு முன்னர் உகந்தமலையிலிருந்து 10,000க்கும் மேற்பட்ட இந்து மக்கள் பாத யாத்திரையை ஆரம்பித்திருந்தனர். இதன்போது மரணித்த குறித்த யாத்திரிகர் பாத யாத்திரையை நிறைவு செய்த நிலையில் கதிர்காம வள்ளிமலைக்கு சென்ற நேரம் இந்த சம்பவம் இடம்பெற்றதாக குறிப்பிடப்படுகின்றது. இவர் கடந்த காலத்தில் இதே நோயினால் பாதிக்கப்பட்டிருந்ததாக அவரின் குடும்பத்தினர் குறிப்பிட்டனர். தற்போது சடலம் கதிர்காமம் வைத்தியசாலையில் வைக்கப்பட்டு விசாரணை
விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். வெள்ளவத்தியில் வீடு வாங்க வேண்டுமா? கோல் ரோட்டிற்கு அருகாமையில் ராயல்டி கன்ஸ்ட்ரக்ஷனால் கட்டப்படும் தொடர் மாடி அடுக்குமுறைகள். முன்பதிவுக்கு இன்றைய முந்துங்கள். எதிர்வரும் 30ஆம் தேதி திங்கட்கிழமை பாராளுமன்றம் அவசர கூட்டத்திற்காக கூட உள்ளதாக சபாநாயகர் வர்த்தமானி அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளார். பிரதமரின் வேண்டுகோளின் பேரில் நிலையியல் கட்டளை சட்டத்தின் 16ஆம் நிலையியல் கட்டளையின்படி அவசர கூட்டம் கூட்டப்படும் என குறித்த வர்த்தமானியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரவிருக்கும் பட்ஜெட் தொடர்பான தேவையை நிறைவேற்றுவதற்காக இந்த அவசர கூட்டம் கூட்டப்படுவதாக பாராளுமன்றத்தின் பிரதி செயலாளர் நாயகமும் பணியாளர்கள் பிரிவின் தலைவருமான சட்டத்தரணி சமிந்த குலரத்ன தெரிவித்துள்ளார். செம்மணி மனித புதைகுழிக்கு நீதி கோரி கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று பிரித்தானியாவில் இடம்பெற்றுள்ளது. லண்டனில் உள்ள இலங்கை உயர்ஸ்தானிக காரியாலயத்திற்கு முன்பாக குறித்த போராட்டம் நடைபெற்றது. லண்டனை தளமாக கொண்டு இயங்கும் அமைப்பொன்றினால் நேற்று இந்த போராட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டது. அணியா விலக்கு போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தும் சர்வதேச நீதி விசாரணையை தமிழ் மக்களின் ஏகோபித்த கோரிக்கை என்பதை வலியுறுத்தியும் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. சர்வதேச நாடுகளின் தலைமையில் நீதியான விசாரணை நடத்தப்பட்டு குற்றவாளிகள் அனைவருக்கும் தண்டனை வழங்கப்பட வேண்டும் என இதன்போது வலியுறுத்தப்பட்டது. இலங்கையில் பல்வேறு குற்ற பின்னணி உள்ள சிங்களவர்கள் இருவர் உட்பட 3 இலங்கையர்கள் சட்டவிரோதமான முறையில் தமிழகத்திற்குள் ஊடுருவ முயன்ற போது கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தனுஷ்கோடிக்கு அருகிலுள்ள 4வது மணல் திட்டில் வைத்து இந்திய கடலோர காவல்படை கைது செய்து மரைன் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இலங்கையை சேர்ந்து குற்ற பின்னணி உள்ள சிலர் தனுஷ்கோடி கடல் வழியாக தமிழகத்திற்குள் ஊடுருவ இருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் நேற்று நள்ளிரவிலிருந்து தனுஷ்கோடி முதல் சர்வதேச கடல் எல்லை வரை உள்ள மணல் திட்டு பகுதிகளில் இந்திய கடலோர காவல்படைக்கு சொந்தமான கோவர் கிராப் ரோந்து கப்பல் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டது. அப்போது தனுஷ்கோடி அடுத்து 4ஆம் மணல் திட்டு சந்தேகத்திற்கு இடமான முறையில் சிலர் நிற்பதைக் கண்டு இந்திய கடலோர காவற்படையினர் மணல் திட்டிற்கு சென்று பார்த்தபோது இலங்கையை சேர்ந்த சிங்கள மொழி பேசிய இருவர் இலங்கை தமிழர் ஒருவர் என மொத்தம் 3 பேரை அடையாளம் கண்டனர். அவர்களை சோதனை செய்ததில் அவர்களிடம் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு மற்றும் இலங்கை படம் 46,000 உள்ளிட்டவைகள் இருந்தது தெரிய வந்ததை அடுத்து மூவரையும் கைது செய்து இந்திய கடலோர காவல்படையினர் தனுஷ்கோடி அரச்சல்முனை கடற்கரைக்கு அழைத்து வந்து மரைன் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இதன்போது விசாரணையில் முல்லைத்தீவு, நீர்கொழும்பு ஆகிய பிரதேசங்களை சேர்ந்தவர்களை கைது செய்யப்பட்டனர். இவர்கள் சட்டவிரோத முறையில் மன்னர் மாவட்டம் பேச்சாலில் இருந்து படகு மூலம் தலா 2 லட்சம் செலுத்தி தனுஷ்கோடி அடுத்து 4ஆம் மணல் திட்டில் வந்து இறங்கியதாகவும் தமிழகத்திற்குள் ஊடுருவி பின் அங்கிருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு தப்பி செல்ல திட்டமிட்டிருந்ததும் தெரியவந்துள்ளது. மேலும் இலங்கை தமிழர் கபிலன் ஐஸ் போதைப் பொருள் வழக்கில் கைது செய்யப்பட்டு 2 ஆண்டுகள் சிறையில் இருந்து தற்போது பிணையில் இருப்பதாகவும் சிங்களவர்கள் இருவர் மீதும் குற்ற பின்னணி மற்றும் நீளனுலக போதைப் பொருள் கடத்தல் கும்பல்களுடன் தொடர்பு இருப்பதாகவும் தெரியவந்துள்ளது. எனினும் இந்த சம்பவம் கடலோர பாதுகாப்பு அதிகாரிகள் மத்தியில் பெரும் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஈழத்தில் எமது தமிழ் உறவுகள் எதிர்நோக்கிய வழிகளை வெளிப்படுத்தும் வகையில் வன்னிக்காடு படைப்பினை உருவாக்குவது எனது இலட்சியம் என தென்னிந்திய பிரபல இயக்குனரும் தமிழ் பேரரசு கட்சியின் தலைவருமான கௌதமன் தெரிவித்துள்ளார். எழுத்து கலைஞர்களின் தீப்பந்தம் திரைப்பட விழாவானது அண்மையில் தமிழ்நாட்டில் நடைபெற்றது. அங்கு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், ஒரு முக்கியமான ஒரு தொடக்கம், அதை பதிவு செய்து இந்த உலகத்துக்கு நாங்க எவ்வளவு பெரிய உன்னதமான படைப்பாளிகள்னு அவங்க காட்ட வரல. எங்களுடைய வழியை இனிமேலாவது மனித சமூகம் உள்வாங்குங்கள், உணர்ந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறதுக்காகத்தான் கடல் கடந்து இங்க வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 50களிலே கடல் கடந்து வந்து நம்மள்கிட்ட ஆதரவு கேட்டவர்கள் தங்களுடைய இன விடுதலைக்காக. ஆனால் கலையின் ஊடாக இன்னைக்கு நம்மளோட வந்து நிக்கிறாங்க, நம்மளுடைய உறவுகளாக, நம்மளுடைய சகோதரர்களாக. இந்த படைப்புல பேசப்பட்ட செய்திகள் மிக மிக முக்கியமானது. அவர்கள் இன்னும் கூட உறுதியாகவும் உக்கிரமாகவும் இந்த படைப்புல அவங்களால சொல்ல முடியும். ஒரு படைப்பாளியா எனக்கு தெரியும். ஆனால் இலங்கையில வெளியிடுகிற ஒரு படைப்பாக, இலங்கை மண்ணுல, ஈழ மண்ணுல வெளியிடுகிற ஒரு படைப்பாக அவர்கள் முடிந்த வரைக்கும் முயன்று இந்த படைப்புல சில செய்திகளை சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற இந்த காலகட்டத்தில் அந்த படைப்புல நீங்க தொடக்கத்திலே பார்க்கலாம். நினைவு கஞ்சி அந்த குடிக்கிற முதல் ஷாட், அது முதல் காட்சி, அது மே 18. அந்த கஞ்சிக்கு போடுறதுக்கு உப்பு கூட இல்லை. முள்ளிவாய்க்கால் மண்ணுல வெறும் குண்டுகள் மட்டுமே விழுந்தது. தாங்கள் கூட பசியாராமல் எங்களுடைய தாய்க்கும் தாய் மொழிக்கும் சமமான எங்களுடைய தமிழீழ தேசிய தலைவர் தன் படைக்கு உத்தரவிட்டது நம்மை நம்பி இருக்கிற, நம்ம காத்து நிற்போங்கன்னு நம்மளோடு
உயிரை பிடித்து கொண்டு உயிருக்கு உயிராக ஓடி வந்த நம்மளுடைய மக்கள், நம்மளுடைய பிள்ளைகள், பிஞ்சு குழந்தைகள் உயிரோடு இருக்கணும். செத்தது போகன்னு ஊற்றப்பட்ட அந்த கஞ்சிக்கு உப்பு கூட இல்லை. ஆனால் அந்த கஞ்சியை மறந்துடக்கூடாது. அந்த பெருவழியை, அந்த உயிர் வழியை மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் மே 18 உலகம் முழுக்க வாழுகிற தமிழர்கள், இந்த வழியை உள்வாங்கின தமிழர்கள் இன்றும் மே 18 வசதியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழர்களும் கஞ்சி குடிக்கிறாங்க. இஸ்ரேலிலிருந்து இலங்கை திரும்பியவர்களுக்கான முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளிநாட்டு அலுவல்கள் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சு வெளியிட்டுள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் ஸ்திரமற்ற சூழ்நிலை காரணமாக இஸ்ரேலுக்கு திரும்பும் எதிர்பார்ப்புடன் மறுநுழைவு விசாவில் இந்த நாட்டிற்கு வந்தவர்களின் மறுநுழைவு விசாவின் செல்லுபடியாகும் காலத்தை வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி வரை நீடிக்க அந்த நாட்டின் மக்கள் தொகை மற்றும் குடிவரவு அதிகார சபை முடிவு செய்துள்ளதாக வெளிநாட்டு அலுவல்கள் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. அதன் அடிப்படையில் இஸ்ரேலுக்கான சர்வதேச விமானங்கள் தற்பொழுது செயற்பட தொடங்கியுள்ளதால் மறுநுழைவு விசாவில் இந்த நாட்டிற்கு வந்தவர்கள் மறுநுழைவு விசா காலாவதியான பின்பும் வரும் ஜூலை 31ஆம் தேதி வரையிலான நீடிக்கப்பட்ட காலப்பகுதியில் இஸ்ரேலில் வேலைக்கு திரும்புவதற்கான வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. பிரதான அனுசரணை வழங்குவோர் விடி கேஷ் அண்ட் கேரி மற்றும் விடி சூப்பர் ஸ்டோரின் ஓன் பிராண்டான கல்யாணி அன்னபூரணி பிராண்டின் சகலவிதமான பொருட்கள் மற்றும் இலங்கை இந்திய காய்கறிகள், பல வகைகள், சிறு தானியங்கள், எண்ணெய் வகைகள், பூஜை பொருட்கள், அன்றாட வாழ்விற்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள் விடி கேஷ் அண்ட் கேரி மற்றும் விடி சூப்பர் ஸ்டோர், பாரிஸ் லா சப்பல். கடந்த 5 ஆண்டுகளில் 79 சந்தேக நபர்கள் போலீஸ் காவலில் இருந்தபோது அல்லது கைது நடவடிக்கைகளின் போது உயிரிழந்துள்ளதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. 49 சந்தேக நபர்கள் காவலில் இருந்தபோது உயிரிழந்ததாகவும் 30 பேர் கைது நடவடிக்கைகளின் போது உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கைது நடவடிக்கைகளின் போது அதற்கு பின்னர் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் தொடர்பில் போலீசாருக்கு வழிகாட்டுதல்களை வழங்க ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்த வழிகாட்டுதல்களை அனைத்து போலீஸ் நிலையங்களும் சுற்றறிக்கை வடிவில் வெளியிட்டுள்ளதாக ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதேவேளை கடந்த 5 மாதங்களில் லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளின் பேரில் 31 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஜனவரி மாதம் 1ஆம் தேதிக்கும் மே மாதம் 31ஆம் தேதிக்கும் இடையில் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளில் 8 போலீஸ் அதிகாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக லஞ்சம் அல்லது ஊழல் விசாரணை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. போலீஸ் ஆய்வாளர், ஒரு துணை ஆய்வாளர், 4 சார்ஜென்ட்கள் மற்றும் 2 கான்ஸ்டபிள்கள் உட்பட 31 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் ஒரு அதிபர் மற்றும் 2 பொது சுகாதார ஆய்வாளர்களும் அடங்குவர் என லஞ்சம் அல்லது ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை பெறுபவர்கள் ஜூலை மாதம் 3வது வாரத்தில் வெளியிடப்படும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் AKS இந்திகா குமாரி லியனகே தெரிவித்துள்ளார். அத்துடன் பரீட்சை பெறுபவர்கள் வெளியிடப்படும் என்று சமூக ஊடகங்களில் சமீபத்திய நாட்களில் பரவி வரும் பல்வேறு செய்திகள் தவறானவை என்று அவர் அறிவித்துள்ளார். இதேவேளை 2025ஆம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை நவம்பர் 10ஆம் தேதி முதல் டிசம்பர் 5ஆம் தேதி வரை நடைபெறும் என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.